ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ராக்ஸியை காமிக்கிறாங்க. அவங்க ரொம்ப பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டுருக்கா. தன்னை எதிர்த்து ஒரு சக்தி வந்துட்டுருக்கு. அதில் ஃபைட் பண்ணி அவங்க வந்துட்டு தோத்துமே போயிடுறா. அந்த சைடில் பார்த்தா அவளோட மாஸ்டர் அங்கே உட்காந்து வீடியோ கேம் ப்ளே பண்ணிவிட்டு, நீ வந்து இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு இந்த மாதிரி நீ தோற்று போகலாமான்னு சொன்னதுமே, நீங்கள் வந்து என்ன சொல்லிட்டுருக்கீங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ளே பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லும்போது, என்னத்தை நீ ப்ளே பண்ணிகிட்ருக்க, நீ வந்து பூமியில் வந்து இருந்து இங்கே வந்திருக்க. ஸோ அதனால தான் உனக்கு வந்து இந்த பவர் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண தெரியலை. உன்னோட ஃபேமிலி பூமியில் இருந்துட்டுருக்கு. ஸோ நீ வந்துட்டு அங்கே தான் போகணுன்னு சொல்லிட்டு பேசும்போது, அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஷாக் ஆகி போயிட்டு, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் கண்ணை முடிச்சதுலேருந்து இங்கே தானே இருக்கீங்கன்னு சொன்னதுமே, ஏன்னா நீ வந்து பூமியில் இறந்து போயிட்ட, அதனால தான் நீங்கள் வந்திருக்க அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ நீ திரும்பவுமே உன்னோட கடமையை செய்ய பூமிக்கு போய் ஆகணும். உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உன்னை வந்து மறந்து போயிட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா மேஜிக் தன்மை எல்லாமே கிடைக்கணும்னா நீ பூமியில் போய் தான் அதை கண்டுபிடிச்சி கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு அவர் அங்கே இருந்து போக சொன்னதுமே, நானுமே போகிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன், இதை பற்றி நீங்கள் எதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லலைன்னு அவள் கேட்குறா. கேட்டு அவர் கீழே அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணதோ அதை பார்த்துட்டு அந்த மாஸ்டர் அரண்டு அங்கேருந்து ஓடிட்டுருக்காரு. மேலே அங்கே மின்னல் வந்து விழுந்ததுமே ஹீரோயின் பார்த்தா அங்கே பூமிக்கு போயிடுறா. டெல்லர் வேலையை தான் பண்ணிட்டுருக்கா. வாங்க எல்லாருமே உங்களோட லைஃப்பில் வந்து என்ன மாதிரி கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, என்னை வந்து மீட் பண்ணுங்கள், நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன். உங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றினாலும் சரி, உங்களோட மேரேஜ் லைஃப்பை பற்றினாலும் சரி, எல்லாத்தையுமே நான் பர்ஃபெக்டாக வந்துட்டு உங்களுக்கு சொல்லுவேன் நம்ம பேசிகிட்ருக்கா. அந்த சைடில் நம்ம ஹீரோ கார்லேருந்து இறங்குனதுமே அதை பார்த்துட்டு அவர் ரொம்பவே ஸ்பீடாக ஓடி போயிட்டு, மிஸ்டர் நில்லுங்க அப்படின்ற சிட்டுங்க பேசினதும் அங்கே அவன் ரொம்பவே ஷாக் ஆகி பார்த்துட்ருக்கான். பிச்சை எடுக்கிறதுக்கு இது ஒரு புது வழியான்னு சொல்லிட்டு அவன் ஒரு லுக்கு விட்டுட்டு அங்கேருந்து போகும்போது அவனுக்கு அங்கே பிளட்டாக வாமிட் வந்துச்சுக்கு. அதை பார்த்துட்டு, உங்களை கண்டிப்பாக என்னால் வந்துட்டு சரி பண்ண முடியும், ப்ளீஸ் நீங்கள் எங்கள் கூட வாங்கன்னு சொன்னதுமே, நீ வந்துட்டு இப்போ எதுக்காக வந்து என்கிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் வந்து புது ஸ்கீமெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்கன்னு, இப்படி ஏமாத்துற வேலைக்கு இதெல்லாம் வந்து பண்ணுறீங்களான்னு சொன்னதும் அவங்க ஒரு பதக்கம் மாதிரி காமிச்சு, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் வந்து ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர், எனக்கு எல்லா விஷயமே தெரியும்னு சொன்னதும் அவன் இது கிடக்குது லூசுன்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டு போனால், உங்கள் குடும்பத்தில் உட முடியாமல் ஒருத்தவங்க இருக்காங்கன்னு தெரியும், நீங்கள் வந்துட்டு இப்போ என் கூட சேர்ந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து அவங்கள சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஷாக் ஆகி போயிட்டு, என் குடும்பத்தில் உட முடியாமல் இருக்காங்கன்னு உனக்கு எப்படி தெரியும், அப்போ நீ இது என்னன்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை பார்த்து முறைச்சிட்டு கேட்டதுமே, மீடியாஸில் எதுவும் நியூஸ் வந்துருச்சான்னு சொல்லிட்டு, பாஸ் இது என்னன்னு தெரியலை, பட் வந்துட்டு இந்த லேடி போய் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது அவனோட பாடியில் பார்த்தா கெட்ட சக்திகள் எல்லாமே இருக்கிறது அவள் கண்ணுக்கு தெரியுது. ஸோ தன்னோட சக்தியை யூஸ் பண்ணி அந்த கெட்ட சக்தியை அழிச்சதுமே அவனுக்கு அங்கே ரிலாக்ஸாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அவனுக்கு அவன் மேலே நம்பிக்கை வந்துடுது. நான் இப்போ தான் இந்த பொண்ணை மீட் பண்ணேன், இவள் வந்து என்னோட குடும்பத்தை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக சொல்லிட்டுருக்கா. ஸோ நான் இவளுக்கு பேசாமல் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா என்னன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறான். அங்கே போலீஸ் ஹீரோயினை பிடிக்கிறதுக்கு விரட்டிட்டு வந்ததுமே அதை பார்த்துட்டு அவள் பயந்து போயிட்டு, ஐயோ கடவுளை மாட்டினா நான் செத்தேன், நான் இப்போ கிளம்புறேன், நம்ம திரும்ப மீட் பண்ணணும்னு தலையில் எழுதியிருந்தா மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவள் வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. அப்போ அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் பிறகு பார்த்தா பிடிச்சி உட்கார வச்சுட்டு, நீ எதுக்காக ஆளுங்களெல்லாம் ஏமாற்றி போய் சொல்லிட்டு இருக்கா, அவங்களோட ஃபியூச்சரை சொல்கிறேன், எதுக்காக நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு, உன் வயசு என்ன பேர் என்னன்னு எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்குறாங்க. ஃபேமிலியை பற்றி கேட்டதுமே அவளுக்கு எதுவுமே தெரியலை. அப்போ அங்கே இன்னொரு போலீஸ் வந்து, உன்னோட டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுத்து நாங்கள் செக் பண்ணி பார்த்ததில் உன்னோட உண்மையான ஃபேமிலியை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்தா, அங்கே சைனாலே ஒரு பெரிய ரிச்சஸ்டான ஃபேமிலி இருக்குது, அந்த ஃபேமிலியோட பொண்ணு தான் இவன் வந்திருக்கு. ஸோ அப்போ தான் அந்த ஃபேமிலியை காமிக்கிறாங்க. அவங்க அப்பாட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இப்படி உங்கள் பொண்ணை கண்டுபிடிச்சாச்சின்னு. அதை கேட்டுட்டாங்க. அவருக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அப்போ பார்த்தா அங்கே 3 பையனும் அங்கே ஒரு பொண்ணுமே இருக்காங்க. ஒரு பொண்ணை வந்து அவர் பொண்ணு காணா போன வரிசையை அடாப்ட் பண்ணி வளர்த்துட்ருக்காரு. அவளோட ஞாபகம் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக. அந்த பொண்ணோட நேம் வந்து ஜியா. அப்போ அங்கே அந்த பசங்களை உடனே அவங்க தூண்டி விழுறா, உங்களோட பயாலஜிக்கல் சிஸ்டர் வந்துட்டாங்கன்னா இதுக்கப்புறம் எனக்கு என்ன இந்த வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை கேட்டுட்டு, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அவள் வந்துட்டு எப்பயுமே எங்களோட சிஸ்டர் ஆக மாட்டா, நீ தான் எப்பயுமே எங்களோட செல்ல சிஸ்டராக இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. அப்போ அவங்க அப்பா, நீங்கள் போய் உங்கள் சிஸ்டரை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னதுமே, ஒருத்தர் சொல்கிறான் நான் ஆஃபீஸ்க்கு போகணுன்னு, ஒருத்தர் சொல்கிறான் நான் ஹாஸ்பிட்டல் போகணுன்னு, இன்னொருத்தர் சொல்கிறான் எனக்கு அவளை மீட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, அவள் ஒரு ஸ்ட்ரேஞ்சரான பர்சன் சொன்னதும் அவருக்கு செம்ம டென்ஷன் ஆகி போயிட்டு, உங்கள் சிஸ்டரை பற்றி நீங்கள் எப்படியா பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த சேலா அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு அவள் எவ்வளோ கவலைப்படுவா, இத்தனை நாள் கழிச்சு அவள் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் வந்துட்டு இப்படி மோசமாக அவளை வந்து வெல்கம் பண்ணீங்கன்னா அவள் கஷ்டப்பட மாட்டாளான்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு.
கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே என்ட்ரானதுமே அவளோட இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்து அவங்களுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுக்கு. பட் அவங்க அப்பாவுக்கு எதை பற்றி கவலை இல்லை. பொண்ணை பார்த்துட்டாங்க அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டாங்க, வந்துட்டு வெல்கம் பண்ணுறாரு. இது எல்லாமே என்னோட மிஸ்டேக் தாம்மா, நான் சின்ன பிள்ளையில உன்னை தொலைக்காம இருந்திருந்தேன்னா இன்னைக்கு எவ்வளோ நல்லா இருந்திருக்கு, இப்பயுமே நீ எங்களோட சேர்ந்து இருந்திருப்பேலன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டாங்க பேசுகிறாரு. ஸோ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் எதுவும் பேசாமல் ஹாப்பி ஆகிட்டு ஒரு சின்ன அப்படியே அங்கே ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கா. ஸோ உங்கள் பிரதர்ஸை கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து மீட் பண்ண வச்சாலுமே அவனுங்க வந்துட்டு உன்னையெல்லாம் எனக்கு பார்த்து வந்து அவ்வளோ ஒன்று விருப்பம் கிடையாதுன்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. பட் அவள் எல்லாத்தையும் ரொம்ப அமைதியாக அங்கே பாசமாக பேசுகிறா. உடனே இந்த ஜியா, சிஸ்டர் இவ்வளோ நாள் கழிச்சு நீ வீட்டுக்கு வந்திருக்க, வா நானே உன்னை கூட்டிகிட்டு போய் அங்கே ரூம் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனால் நம்ம ஹீரோயின் அந்த வீட்டை பார்த்துட்டு வாவ் என்னோட பேரண்ட்ஸ் உண்மையிலே வந்து பெரிய பணக்காரவங்களா இருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தா. அவள் டக்குன்னு நம்ம ஹீரோயினோட பின்னாடி நின்றுக்கிட்டதுமே எதுக்காக நீ பின்னாடி நின்றுக்க, வா எனக்கு ரூமை காமின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டதோ, நீ எதுக்காக வந்துட்டு இங்கே திரும்ப ரிட்டர்ன் வந்தேன்னு சொல்லிட்டு அவளோட டோனு பேச்சு முகம் எல்லாமே அங்கே மாறிட்டேக்கு. அந்த காட்டுக்குள்ளேயே நீ கிடந்து சாக வேண்டிதானே, நான் தானே உன்னை வேணும்னே அங்கே தள்ளி விட்டுங்க வந்தேன், எனக்கு வந்துட்டு இந்த வீடு பிரதர்ஸ் சொத்து எல்லாமே எனக்கு தான் சொந்தம், என் பேரண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு உனக்கு எதுவும் கிடையாது, நீ மரியாதை இங்கேருந்து போயிடு, இல்லைன்னா நான் உன்னை வந்துட்டு போக வைப்பேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன்னு ஸ்லிப்பாக அவளாவே விழுக போகிறப்ப நம்ம ஹீரோயின் ஒரு மேஜிக் தன்மை தெரிஞ்சவ தானே, அவங்க வந்து கயரை வச்சு வேமாக வந்து டக்குன்னு கட்டி இழுத்ததுமே அதை பார்த்துட்டு அவள் ஷாக்காகி போயிட்டு, இவ்வளோ நேரமாக உன்கிட்ட வந்து கயிறு எதுவும் இல்லையே, இப்போ எப்படி கயர் வந்துச்சுன்னு சொல்லி கேட்டதும் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு வந்து மேஜிக் தெரியும்னு அவள் சொல்லலை, வந்துட்டு எப்பயுமே கயர் வச்சுருப்பாங்கப்பா, ஏன்னா மரம் மலையெல்லாம் ஏறணும்லன்னு அவள் சொல்கிறா. இந்த ட்ரிக்கு யூஸ் ஆகலைன்னா என்ன, என்கிட்ட இன்னுமே ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி கெஞ்சிட்டு ப்ளீஸ் சிஸ்டர் நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அழுது ட்ராமா பண்ணதுமே அவங்க பிரதர்ஸ் அங்கே வந்து வேமா அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, இத்தனை நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்துட்டு உனக்கு தான் இந்த வீடு சொந்த மாதிரி நீ பேசிகிட்டு இருக்கியா, உன்னால நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு அவளங்க வந்து தூக்கிக்கிட்டு ரூமுக்கு போகிறானுங்க. இவ பாவம் எதுவுமே புரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து, என் பொண்ணு வந்துட்டு கண்டிப்பாக அப்படி எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, என் புள்ள நல்லவ அப்படின்ற சொல்லிட்டு பேசினதுமே அவங்க அப்பா எவ்வளோ நல்ல மனுஷன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே ஆசையாயிட்டு பென்டென்ட்டை கழட்டி இதை நீங்கள் வந்துட்டு போட்டுக்கோங்க, உங்களுக்கு வந்து கஷ்டம் கவலை எதுவும் இருக்காது, குடும்பத்தில் எப்பயுமே சந்தோஷம் இருக்கும், உங்களுக்குமே உடம்புக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கொடுத்ததும் பொண்ணு கொடுத்தான்னு சொல்லிட்டு அவர் ஆசையாக போட்டுக்கிறாரு. நெக்ஸ்ட் மார்னிங் எங்கே எழுந்திரிச்சா அவர் உடம்புல இருந்த பெயின் எல்லாமே எங்கே காணாமல் போயிடுது. அவருக்கு ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஸோ பொண்ணு கொடுத்த இந்த பென்டென்ட்னால தான் இது நடக்குதுன்னு சொல்லிட்டு அவர் ஹாப்பி ஆகிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து அங்கே ஷேர் வேறு பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க, அவங்க ஃபேமிலியில் இருக்க அந்த கெட்ட எனர்ஜியெல்லாம் எப்படியாச்சும் நம்ம வெளியேற்றணும்னு சொல்லிட்டு அதுக்கு அங்கே ஏற்பாடு பண்ண சொல்லி அங்கே அசிஸ்டண்ட் அவன் பேசிகிட்டு இருக்கான். பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருந்து ஐயோ எனக்கு ரொம்ப பெரிய கெட்ட கனவு வந்துச்சுன்னு அவங்க பிரதரை பார்த்துட்டு ட்ராமா பண்ணதுமே என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும், சிஸ்டர் என்னை கழுத்தை பிடிச்சி இவங்க வந்து வெளியே தள்ளிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவள் பயந்த மாதிரி ஆக்டிங் பண்ணதும், அது எப்பயுமே நடக்காது, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, கண்டிப்பாக நான் வந்துட்டு அவளை அப்படிலாம் வந்துட்டு உன்னை நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் பெரிய வந்துட்டு நல்ல மாதிரி பேசிகிட்டு இருக்கான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க அப்பா, உனக்காக இந்த பிளாக் கார்டு நான் கொடுக்குறேன், உனக்கு எவ்வளோ வந்துட்டு பொருளெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுறியோ எல்லாத்தையுமே வாங்கிக்கோ, இது எல்லாமே உனக்காக தான் சொல்லதுமே அதெல்லாத்தையுமே அவங்க பிரதருக்கு பார்த்துட்டு ரொம்ப வைத்தச்சலாகிட்டாங்க. ஒரு நாய் வளர்க்குறான் போல், அதை விட்டு நம்ம ஹீரோயினை கடிக்க விட்டதுமே அவள் தன்னோட மேஜிக் தன்மையை யூஸ் பண்ணி அது அந்த நாய்க்குட்டி வந்துட்டு அவன் மேலே பாசமாக இருக்க மாதிரி மாற்றிடுறா செஞ்சிட்ருக்கு. அப்போங்க ஒவ்வொரு மிருகத்திட்டையுமே ஒரு நல்ல வந்துட்டு குணம் இருக்கும், பட் நீ மனுஷ உருவத்தில் இருக்க மிருகம் ஒன்ன மாதிரி ஜென்மத்திட்ட என்ன மாதிரி வந்து குணம் இருக்க போகுது, என்னை வந்துட்டு நீ அவ்வளோ தூரத்துக்காக ஹேட் பண்ணிட்டு இருக்க, ஒரு நாயை விட்டு கடிக்க விடுறதுக்கு நீ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும், ஒன்ன மாதிரி சிஸ்டர் எங்களுக்கு தேவையே கிடையாது, நீ பணத்துக்காக தானே இந்த ஃபேமிலி யூஸ் பண்ணிட்டு இருக்க, இந்த காசுக்காக தானே நீ ட்ராமா பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டாங்க. ரொம்பவே திமிரா பேசிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் ஆயிட்டு, இந்த அவங்க அப்பா கொடுத்த கார்டை நீயே வச்சுக்கோ, இந்த காசை என்னாலே சுயமா சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவம் ஆயிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கான். அங்க ஒரு போஸ்டர்ல ஒரு லேடிக்கு ரொம்ப உடம்பு முடியல, அதை சரி பண்றவங்களுக்கு பணம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ ஹீரோயின் அதை பார்த்துட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணி நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு பேசுறா. ஸோ அங்க ஒரு வேன் வந்ததுமே அவள் ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு அதில் போய் ஏறா. பட் அங்கே டவுட் ஆயிடுச்சு, என்னடா இப்படி டிஃப்ரெண்டா இருக்கே வேணும்னு. அங்கே பார்த்தா அங்கே எந்த ஒரு லேடியுமே இல்லை. அங்கே சில ரவுடிங்க தண்ணியை போட்டுட்டு உட்காந்துட்டு இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு பொண்ணு நம்ம வலையில மாட்டுவா கண்டிப்பாக, அவ கூட சேர்ந்து ஃபன் பண்ணிட்டு அவளை சேல்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்து போகிறத நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிட்டு அந்த காரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறான். அங்கே போனதுமே ஹீரோயின் எங்கப்பா அந்த லேடியை காணமேன்னு சொன்னதும், உனக்கு என்ன கண்ணு தெரியலையா, இங்கே இருக்கிறது எல்லாமே மேன் தான், நாங்கள் போய் சொல்லி உன்னை வந்து வர வச்சுருக்கோம், இன்னைக்கு நாங்கள் உங்கள் கூட தான் சேர்ந்து ஃபன் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு அவளை அங்கே டச் பண்ண வந்ததுமே ஹீரோயின் அவளோட மேஜிக் தன்மையில யூஸ் பண்ணி எல்லாத்தையும் போட்டு அடி அங்கே வெளுத்து விட்டா. நீ இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டு கன்
கன் எடுத்து ஷூட் பண்ண போனால் அவன் அந்த புல்லட்டவே ரெண்டாக அங்கே வந்துட்டு உடச்சி அங்கே தூக்கி எறிஞ்சிட்டு போட்டு அடி அங்கே வெளுத்துச்சேக்கா. அவன் பண்ண தப்பு எல்லாத்தையுமே வந்துட்டு எழுதி கொடுக்க சொல்லிச்சேக்கா. கீழே நம்ம ஹீரோங்க கார்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு மேலே போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே ஹீரோவை பார்த்ததுமே வேகமாக ஓடி போய் அந்த ஆள் காலை பிடிச்சிட்டு ப்ளீஸ் எங்களை காப்பாற்றுங்க, இவையெல்லாம் அடித்து எங்களை கொலை பண்ணிடுவா, எங்களை ரொம்பவே மோசமாக டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கா, எங்களை போலீஸில் ஒப்படைச்சிருங்கன்னு சொல்லிட்டு இங்கே கெஞ்சுறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துட்டு ஏய் ஹேண்ட்ஸம் பிஸ்னஸ் மேன் நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது போலீஸுமே வந்துட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ நான் உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் வந்தேன், பட் உன்கிட்ட மேஜிக் தன்மையில இருக்குன்னு ஏன்ட்டு ஏன் சொல்லலை, உனக்கு அவ்வளோ தூரத்துக்கு சக்தி இருக்கா, புல்லட்டவே ரெண்டா உடச்சு போட்டுட்டி அப்படின்ற சேட்டங்க கேட்டுட்டு இருக்கான். போலீஸ் வந்து உண்மையிலே நீ பெரிய திறமசாலியா இருக்கம்மா, இதே மாதிரி வந்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னா கண்டிப்பாக வந்துட்டு எங்களுக்குமே நல்ல உதவியாக இருக்கும், உனக்கு நாங்கள் வந்துட்டு அதுக்கு பேமெண்ட்மே பண்ணுறோம்னு சொல்லிட்டு இப்போ பண்ண ஹெல்ப்புக்குமே அங்கே பேமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோவோட உடம்புல ரொம்ப கெட்ட எனர்ஜி இருக்கிறத அவங்க நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கா. கண்டிப்பாக இவனுக்குமே ஹெல்ப் பண்ணாதான் வந்துட்டு எல்லாமே நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கும் போது அவங்க அம்மா திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு கால் வருது. வீட்டில் பார்த்தா அவங்க பிரதர்ஸ் அந்த ஜியா எல்லாருமே ஹீரோயினுக்கு எதிராக அவங்க அம்மா வந்துட்டு ஏற்றி விட்டுச்சிருக்காங்க. வந்ததுமே ஜியா மேலே அட்டாக் பண்ணிட்டு அம்மா அவளை வீட்டை விட்டு துரத்துறதுலேயே குறியா இருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க அம்மாவுக்கு கோவம் ஆகிட்டு இப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இவ ரொம்பவே நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்கா, இவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவோன்னு சொல்லிட்டு இங்கே பேசுகிறப்ப அங்கே வீட்டுக்கு நம்ம ஹீரோயின் ஆசையாக ஓடி வந்துடுச்சேக்கா. அம்மா ரொம்ப ஹாப்பியாகிட்டு நம்மளை வெல்கம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அங்கே நீ வந்ததுமே என்ன என் பொண்ணை வந்துட்டு அசிங்கப்படுத்தினேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டுட்டு இன்சல்ட் பண்ணதும் ஹீரோயினுக்கு ரொம்பவே கவலை ஆயிடுச்சுக்கு. இதுக்கப்புறமே இந்த வீட்டில் நீ இருக்க வேணாம், நீ வீட்டை விட்டு கிளம்புன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு கவலை ஆகிட்டு நான் வீட்டை விட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கேம்மா, பட் உங்களோட வாய்ஸ்க்கு என்னாச்சு, உங்களுக்கு ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணும்போது தான் இந்த மாதிரி வாய்ஸ் மாறி போச்சா, உங்கள் ஸ்வீட்டான வாய்ஸ் வந்துட்டு உங்களுக்கு திரும்ப கிடைக்கலன்னா உங்களுக்கு எப்படி கான்ட்ராக்ட் எல்லாம் கிடைக்கும், நீங்கள் எப்படி சிங்கிங் பண்ணுவீங்கன்னு சொன்னதும் இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்னு சொன்னதுமே இதுக்கெல்லாம் காரணமே நீங்கள் கையில் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா அந்த பிரேஸ்லெட் தான், அதுலேருந்து வர நெகட்டிவ் எனர்ஜி தான் உங்களை இப்படி ஆக்கிக்கிட்டு இருக்கு, நீங்கள் அதை கலட்டுங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க பிரதர்ஸ் அந்த ஜியா எல்லாருமே கோவமாயிட்டு பர்த்டேக்காக நாங்கள் வாங்கி கொடுத்தது, நீ என்ன தைரியம் தான் இப்படி பேசுவ, நீ வந்து எனக்கு எதிராக வந்து அம்மாவை மாற்ற பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஜியா கோவப்படுறா. அப்போ அங்கே சரி ஓகே நான் வந்துட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகும்போது அவங்க அம்மாவோட கையில் இருக்க அந்த பிரேஸ்லெட்டை பிடிங்க கீழே தூக்கி போட்டு அங்கே உடச்சிடுறா. ஸோ அதுக்கு கோவமாயிட்டுருக்கு. பட் அவங்க அம்மா அங்கே வந்துட்டு கோவப்படு கத்துனா வாய்ஸ் அங்கே ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு மாறிடுது. அவங்க சிங்கிங் பண்ணி பார்க்குறாங்க, ரொம்ப ஸ்வீட்டாக மாறினதுமே அவங்களுக்கு புரிஞ்சுக்குது அவள் சொன்னது உண்மைதானே, நான் வீட்டை விட்டு கிளம்புறேமான்னு சொல்லிட்டு அவங்க ட்ராமா பண்ணதுமே எதுக்காக நீ வீட்டை விட்டு போயிட்டுருக்க, நீ இங்கே தான் இருக்கணும், அம்மா வந்துட்டு ஏதோ கோவமாயிட்டு பேசிட்டேன்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு இப்போ தானே வீட்டுக்கு வந்திருக்காப்பா, அவளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்துட்டு டைம் ஆகும், நீங்களாம் இத்தனை வருஷமாக இங்கே தானே இருக்கீங்க, கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, உங்கள் சிஸ்டர் தானேன்னு சொன்னதும் அதை கேட்டு அவங்களுக்கு பயங்கர கடுப்பாய் போயிடுது. அப்போ அவங்க அம்மாவுக்குமே திரும்ப ஏகப்பட்ட வந்துட்டு கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சதுமே அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கு. அப்போ அவங்க அந்த மந்திரவாதியை போய் மீட் பண்ணிட்டு நீ வந்து பண்ணி கொடுத்த எதுவுமே சரியாக ஒர்க் அவுட் ஆகலை, திரும்ப அந்த லேடி வீட்டுக்குள்ளே வந்துட்டா எல்லாத்தையுமே அவளுக்கு ஆதரவாக மாற்றிச்சேக்கா, கண்டிப்பாக வந்துட்டு அப்படி எதுவும் நடக்கக்கூடாது, அந்த குடும்பமே என்னதான் டிஃபெண்ட் பண்ணி இருக்கணும், எல்லாமே எனக்கு தான் சொந்தமாகணும், உன்னோட சக்தியை நீ வந்து ரைஸ் பண்ண அவன் இந்த வீட்டை விட்டு போகணும்னு அவ சொல்றா. நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் எப்பயுமே ஹீரோயினை பற்றியே யோசிச்சுட்டேக்கான். அவளை மீட் பண்ண நினைக்கிறான். அதுக்கப்புறம் அவள் இருக்கிற இடத்தையுமே கண்டுபிடிச்சி அவட்ட காண்டாக்ட் பண்ணதுமே அவள் வந்து மீட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே அங்கே ஹோட்டலுக்கு தான் போனால் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கதை ஹீரோ அப்படியே ரசித்து பார்த்துச்சேக்கான். அவள் சாப்பிட்றத பார்த்தா பல நாள் வந்து ஃபுட்டுக்கு வந்து காத்து கிடந்த மாதிரி அங்கே வெளுத்து கட்டிச்சேக்கா. ஸோ அங்கே வந்துட்டு டிஷ்யூ வச்சு வாயெல்லாமே தொடச்சி இப்போ தொடச்சி விட்டதுமே சரிப்பா இப்போ வந்துட்டு நம்ம ஒர்க்கை பற்றி பேசலாமா, உனக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டதுமே வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு எதுவும் தெரிய மாட்டுது, ஏதோ கெட்ட சக்தி இருக்க மாதிரி இருக்குது, ரெண்டாவது நான் ஒரு இடத்த சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் அங்கே ஏதோ ஒரு கெட்ட ஆத்மா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க, ஸோ அதனால் அதையுமே என்னால் சேல்ஸ் பண்ண முடியலை, வாங்கவும் வரமாட்டாங்கன்னு சொன்னதும் அதான் நான் இருக்கேன்ல வா பார்த்துக்கிறேன், வா நம்ம போய் அது எல்லாத்தையும் சரி பண்ணலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறா. அந்த இடத்துக்குமே போனதுமே அந்த இடத்த பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குது. நம்ம ஹீரோவுக்கும் அவங்க அசிஸ்டண்ட்டுக்குமே ரொம்ப இருட்டா ஒரு மாதிரி ரொம்ப குளிர் அடிச்சுட்டே அந்த இடம் இருக்குது. ஐயோ ரொம்ப டேஞ்சராக இருக்குது, நீ வந்துட்டு எனக்காக ஹெல்ப் பண்ண போய் டேஞ்சரில் மாட்டிக்காதன்னு சொன்னதுமே அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, நீ கவலைப்படாத, நான் இதெல்லாமே பார்த்துக்கிறேன்
பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சுத்தியல் மாதிரி எடுத்து அங்கே ஓங்கி நடுவில் அடிக்கிறா. ஸோ அந்த ஈவில் எனர்ஜி எல்லாமே அங்கே ஒரு வழியாக கண்ட்ரோலுக்கு வருது. அந்த இடமே ரொம்ப வெளிச்சமாக மாறி நல்லா வந்து ஹீட்டாக மாதிரி இருது. அந்த ஒரு தீய சக்தி அந்த சைடில் இந்த சைட்லேயுமே அங்கே பறந்துட்டுருக்கவுமே டக்குன்னு அதை பிடிச்சி அங்கே வந்து கூண்டுக்குள்ளே அடைச்சிட்டு, ஐ திங்க் உன்னோட வேலை முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நீ இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறா. அப்போ சரி இதெல்லாம் வந்துட்டு பண்ணியாச்சு, உன்னோட ஷர்ட்டை நீ ரிமூவ் பண்ணுன்னு சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்க, நான் இதுக்காக சட்டை கழட்டுன்னு சொன்னதும் உடம்புல இருக்க அந்த தீய சக்தியை நம்ம வெளியே எடுக்க வேணாமா, அதுக்கு தான் கழட்டுன்னு சொல்லிட்டு அவங்க ஷர்ட்டை கழட்டிட்டு அவரோட மேஜிக் தன்மையால் அவன்கிட்ட இருக்க அந்த கெட்ட சக்தியுமே வெளியே எடுத்ததுமே எப்படி இருக்கும் உனக்கு ஃபீலிங்னு சொன்னதும் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் ஆகிட்டு இருக்குப்பா. பட் நீ எங்கள் பக்கத்தில் வரும்போதெல்லாம் ரொம்பவே ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிட்டு எனக்கு என்னமோ மாதிரியே ஃபீல் ஆகிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே இது ஒருவேளை ட்ரூ லவ்வாக இருக்குமோன்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கான். இருக்கலாம், என் மாஸ்டருமே இதை தான் என்ன சொல்லி அனுப்புனாரு, எனக்கு ட்ரூ லவ் பூமியில் கிடைச்சா என்னோட மோஸ்ட் பவர் திரும்ப எனக்கு ரிட்டர்ன் கிடைக்கும்னு அவ சொல்கிறா. அவங்க அப்பா பிஸ்னஸ் ட்ரிப் எல்லாமே முடிச்சுட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுமே அங்கே அவங்க பொண்ணை காணமேன்னு சொல்லிட்டு எங்கடா அவங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு கேட்டதுமே வந்தவுடனே அவளை பற்றி கேட்டுட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வீட்டில் வயிறறிஞ்சிட்ருக்கு. அவள் எங்கே போனாலும் எங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு சொன்னதும் நீங்களாம் வந்துட்டு ஒரு ரெஸ்பான்சிபிளான பிரதர்ஸா, அவள் வந்துட்டு சின்ன பொண்ணு, அவள் இப்போ தான் வந்திருக்கா, அவளை பற்றி கவலைப்படாமல் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே அந்த ஜியா அப்பா அவள் கொஞ்ச நாளாகவே வீட்டுக்கு வரல, அவள் ஒருவேளை அவங்க பாய் ஃப்ரெண்டோட சேர்ந்து இருக்காளோ என்னமோன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவருக்கு கோவமாயிட்டு என் பொண்ணு அப்படிலாம் பண்ண மாட்டா, ஒழுங்காக நீங்கள் வந்துட்டு அவளை தேடி கண்டுபிடிங்க, இல்லை நான் அவங்கள சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. ஹீரோயினை பார்த்தா ஹீரோ கூட சேர்ந்து அங்கே ஃபுட் எல்லாமே சமைச்சு சாப்பிட்டுட்டு அந்த வீட்டில் ரொம்பவே நல்லா வந்துட்டு என்ஜாய்ஃபுல்லாக இருந்துச்சுக்கா. அப்போ அங்கே வெளியே பார்த்தா அவங்க பிரதர்ஸோட சவுண்டு கேட்டதுமே ஐயோ கடவுளை இவனுங்க அதுக்கு இங்கே வந்தானுங்கன்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போய் அங்கே பாத்ரூமில் ஒழிச்சு வச்சுட்டு அங்கே கதவை போய் திறந்ததுமே இந்த வீட்டில் நீ என்ன தனியாக போயிட்டு பண்ணிட்டுருக்க, இது ஹார்ட்டட் கவுஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க, உனக்கு என்ன இங்கே வேலைன்னு சொன்னதும் கண்டிப்பாக வந்துட்டு இங்கே யார் கூட சேர்ந்து தானே இருக்கேன்னு சொன்னதும் நான் யார் கூட சேர்ந்து இருக்க போகிறேன், ஏன்னா அந்த வீட்டில் நீங்கள் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டீங்க, அதனால தான் நான் தனியாக வந்துட்டு பேசாமல் இங்கே குடியிருக்கலான்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன், இப்போ என்ன இங்கேயுமே நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டுச்சுக்கா. அப்போ அவங்க பிரதர் நீ இப்போ கண்டிப்பாக வீட்டுக்கு வந்தாகணும், அப்பாட்ட எங்களை திட்டா வாங்க ஊரன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் பிடிச்சி இருக்கும்போது அந்த பேயை பிடிச்சி அடைச்சி வச்சிருக்கா இல்லையா, அந்த ஜாடியில் போய் அவங்க பிரதர் இடிச்சு அது கீழே விழுந்ததுமே அதில் இருந்து அந்த பேய் அவனோட உடம்புக்குள்ளே போனதும் ஏதோ ஒரு லேடி மாதிரி அங்கே வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு அவங்க பெரிய பிரதரை பார்த்து ரொம்ப வாவ் ஹேண்ட்ஸமாக இருக்க, நீ எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கிஸ் பண்ணிட்டு அவன் பார்த்து அவன் பக்கத்தில் வந்து க்ளோஸாக வந்ததுமே ஏய் நான் வந்துட்டு பிரதர்ரா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் வந்து என்ன பொம்பளை நினச்சிக்கிட்டியா, நீ ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்ற சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறான். என்ன பார்த்துச்சுக்க உன் பிரதரை வந்துட்டு காப்பாத்துன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து கேட்டதுமே அங்கே அவள் பார்த்தா அங்கே அதை எல்லாத்தையும் வீடியோஸ் எடுத்து வச்சுக்கிறா, இவனுங்களை வந்து பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு இதான் ஒரு வழின்னு. அப்போ டக்குன்னு திரும்ப அங்கே வந்துட்டு இந்த சுத்தியல் மாதிரி வர வச்சு அவன் தலையில் ஓங்கி அடித்ததுமே அந்த பேய் அங்கேருந்து போனதும் அவன் ஷாக்காய் போய் பார்த்துட்ருக்கான். டக்குன்னு அவள் அவங்க மேஜிக் தன்மையை வச்சு அவனை அப்படியே அங்கேருந்து தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ அவங்க போனதுமே நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து பாஸ் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொன்னதும் பாத்ரூம்லேருந்து அதெல்லாமே பார்த்துட்டாவே சரி எனக்கு வந்துட்டு உண்மையிலே அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கிருச்சு அப்படின்றத சொல்கிறான். எல்லாருமே அங்கே வீட்டில் அவனை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இருக்காங்க. என்னை டாக்டர் செக் பண்ணிவிட்டு அவனுக்கு ஹோமாக்கோ கூட போகிற சான்ஸ் இருக்குது, தலையில் ரொம்பவே பலமாக அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கவலைப்பட்டு எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை சொல்லிட்டு போகவுமே அப்போ உடனே அவங்க பிரதர் இதுக்கெல்லாம் காரணமே இவதான், இவ வந்ததுலேருந்து எதுவும் வீட்டில் விளங்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு திட்டுறான். அப்போ அந்த ஜியா நீ வந்ததுலேருந்தே குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு, நீ பேட்ல காணவன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு கஷ்டமாயிட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே அவள் ஜஸ்ட் வந்துட்டு 5 செகண்ட் தான், அவனுக்கு வந்து இப்போ முழிப்பு வந்துருன்னு சொல்லும்போது வாய்க்கு வந்தபடி 2 பேருமே அவளை வசப்பாடிட்டு இருக்காங்க. பட் அவங்க நம்பர்ஸ் வந்துட்டு 1 2 3 4 5ன்னு வந்து அவள் கவுண்ட் பண்ணவங்களையுமே அவங்க பிரதர் டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துட்டு அங்கே ரொம்பவே நம்ம ஹீரோயினை பார்த்து தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான். அந்த ஹவுஸில் வந்துட்டு ஏதோ ஈவில் எனர்ஜியை உடம்புக்குள்ளே போயிருச்சு, பட் என் சிஸ்டர் மட்டும் இல்லைனா என்னை இன்னைக்கு உயிரோடவே பார்த்துருக்க முடியாது, நான் அவளுக்கு ரொம்பவே தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளுக்கு அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர் ரொம்பவே வைத்தச்சல் ஆகிட்டு இருக்கு. பிறகு ஹீரோயினுக்கு வந்து அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு அவட்ட எப்படியாச்சும் சாரி கேட்டு அவட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடணும்னு சொல்லிட்டு அங்கே ரூம்க்கு வெளியவே அங்கே இங்கே அவன் சுற்றிட்டு இருக்கான் ஒரு சாக்லேட் பாக்ஸை வச்சுட்டு. அப்போ அங்கே ஹீரோயின் கதவை திறந்துட்டு அவனை பார்த்து பயந்து போயிட்டு ஏய் நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும் நான் உனக்கு நேற்று வந்து நீ எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு உனக்கு கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணணும்ல, அதுக்காக தான் இந்த சாக்லேட் உனக்காக தான் நீ வச்சுக்கோன்னு சொன்னதுமே இதில் நீ பாய்சன் ஏதாச்சும் கலந்துருந்தேன்னா நான் என்ன பண்ணுறது, எப்படி போய் உன்னை நம்ப முடியும்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்படிலாம் கிடையாது, நீ என் சிஸ்டர், நான் எப்படி பண்ண போகிறேன், இந்த டிக்கெட்டை நீ வச்சுக்கோ,
ஹீரோயினோட கான்செப்ட்டுக்கு நீ வான்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடுறான். அந்த டிக்கெட்டை பார்த்ததுமே அவனோட ஃப்யூச்சர் வந்துட்டு அவளுக்கு தெரியுது. ஸோ உடனே அங்கே ஒரு மேஜிக்கான ஒரு டிக்கெட்டை கையில் கொடுத்து, இந்த சீட்டை நீ எப்பயும் உன்கிட்ட போகவே வைக்கக்கூடாது, பக்கத்துலேயே வச்சுக்கோ, இது உனக்கு சேஃப்டியாக பாதுகாக்கும்னு சொன்னதும் அவனுமே சரின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் கிளம்பி போனால் அங்கே ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு லேடி மட்டும் கத்தி எடுத்துட்டு அவனை குத்திய வரும்போது அந்த மந்திர சீட்டு வந்து அவன் கையில் இருக்கு. அவன் டக்குன்னு இதை வச்சு இப்படி மறைக்க போகும்போது அதில் இருக்க சக்தி வந்து அந்த லேடி அப்படியே தூக்கி எங்க கீழே போட்டதுமே இந்த சீட்டால தான் நான் வந்து பொழைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்து மீடியாஸ்ட சொன்னதுமே எந்த ஃபார்ச்சூன் டெய்லர் இதை உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதும் வேற யாரும் கிடையாது, இந்த இருக்கா பாருங்க என் சிஸ்டர், இவ தான் கொடுத்தா, இத்தனை வருஷமா எங்களை விட்டு தனியாக இருந்தா இப்போதான் எங்களுக்கு வீட்டுக்கு வந்திருக்கா, நான் ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன், இவ என்னோட சிஸ்டர்ன்னு சொல்கிறதில்ல, நாங்கள் வந்துட்டு இவளுக்காக ஒரு ஹோம் வெல்கம் பார்ட்டி வைக்க போகிறோம், ஸோ எல்லாருமே வந்து கலந்துக்கணும்னு சொல்லிட்டு போய் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறான். அதை கேட்டுட்டு அங்கே அந்த ஜியாவுக்கு ரொம்பவே வைத்தறிச்சலாகி போயிட்டு அங்கே அவங்க ஃபார்ச்சூன் டெல்லர்கிட்ட நீ எல்லாம் என்ன பண்ணிட்டுருக்க, இருக்க அவன் நினச்சதை சாதிச்சிட்ருக்கா, ஒழுங்காக வந்துட்டு எனக்கு ஏதாச்சும் நீ பெரிய லெவலுக்கு பண்ணணும்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹானும் ஹீரோயின் இருந்த ஒரு வீடியோ வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கிது. அதை வந்துட்டு அவள் அனுப்பி வைக்க சொல்கிறான், நம்ம ஹீரோயின் அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக. இல்லை நம்ம ஹீரோக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுது. பட் நம்மளுக்கு இன்விடேஷன் கிடைக்கலையே, எப்படியாச்சும் நம்ம அந்த பார்ட்டிக்கு போகணுமேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அவளோட கையாலே எல்லாருக்குமே வந்துட்டு அங்கே லெட்டர் எல்லாமே எழுதிட்டுருக்கா. ஸோ அவனுக்காக ஒரு அழகான ஒரு பேட் மாதிரி ரெடி பண்ணி அதை வந்துட்டு அவனுக்கு அனுப்பி விடுறான். அவன்கிட்ட அவளுக்கு எப்போ வந்து திரும்ப சிக்னல் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து மேலேருந்து பார்த்துட்டு இருந்தா. ஹீரோவை பார்த்தா அவளை பார்க்கணுன்னு கீழே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் போல். ஸோ அதை கையில் கிடைச்சதுமே ரெண்டு பேரும் அப்படியே ரொமான்டிக்காக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க பார்ட்டி ரொம்ப சூப்பராக ஏற்பாடு பண்ணியிருக்கவுமே அதுக்கு பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வைத்தச்சலாயிட்டு இருக்கு. இவளுக்காக இவ்வளோ ஒரு பெரிய பார்ட்டியான்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க அந்த பொண்ணை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். இன்னும் வைத்தச்சலாயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் என்னை இந்த வீட்டில் வந்துட்டு இப்போ ஒழுங்காக நடத்துகிறதே கிடையாதுப்பா, அவங்களோட உண்மையான டாக்டர் வந்ததுன்னு சொல்லிட்டு பொய்யா பேசினதுமே நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு வந்துட்டு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தா. ஹீரோயின் அங்கே சூப்பராக இறங்கி வர்றா. அவளோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இவளுக்கு இன்னும் வைத்தச்சலாயிட்டு இருக்கு. ஏன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ் போட்டிருக்கா, அது இந்த வீட்டோட பிரின்சஸ்க்கு போடணும் போல. இவ போட்டிருக்கானா அப்போ இவ தானே வந்துட்டு அவங்க பிரின்சஸாக நினைக்கிறாங்கன்னு, நீ பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பிரதர் எந்த பார்ட்டியில் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது, எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பேசினதும் இவளுக்கு இன்னுமே வைத்தறிச்சல் ஆகிட்டு ஹீரோயினோட ட்ரெஸ்ஸில் காலை வச்சு மிதிச்சு அங்கே அசிங்கப்படுத்தணும்னு பார்க்குறா. பட் ஹீரோயின் எப்படியும் அங்கே சமாளிச்சுட்டு அவங்க வந்து ஹலோன்னு சொல்லிட்டு பேசினதுமே வாய்க்கு வந்தபடி ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஹீரோயின் எதுவுமே வந்துட்டு சொல்லாமல் அந்த ஜியாவோட வாய்க்குள்ள உண்மையை சொல்கிற மெடிசனை போட்டு விட்றா. இப்போ வந்துட்டு உண்மை என்னமோ பேசேன்னு சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்டை பார்த்து நீ என்ன நினச்சிட்டு இருக்கா, உன்னை போய் நான் ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு இருக்கேன், நான் உனக்கு ஒரு விஷயம் தெரியுவா, உன் பாய் ஃப்ரெண்டு ஏதோ ஒரு பொண்ணோட சேர்ந்து உன்னை சீட் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னையே, அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, நான் தான் அவன், எனக்கு தான் வந்து தெரியாமல் கால் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. ரொம்ப அவளுக்கு ஷாக்காகி போயிட்டு ஜியா நீ என்ன பேசிகிட்டு இருக்கன்னு சொல்கிறப்ப அவளுக்கே தெரியுதா ஐயோ இரண்டே பேசுகிறமேனு. பட் அவளால் ஸ்டாப் பண்ண முடியாமல் ஒரு ஷைத்தான் மாதிரி அங்கே சிரிச்சுட்டு நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன், உன்ன மாதிரி ஆளெல்லாம் யாருக்காச்சும் பிடிக்குமா, அவன் வந்துட்டு என்ன தான் சீட் பண்ணிட்டு இருக்கான், கூடி சீக்கிரம் பாரு உனக்கு அவனுக்குமே நான் பிரேக்கப் பண்ண வைப்பேன்னு அவள் சொல்கிறா. அப்போ அங்கே இன்னொரு ஃப்ரெண்டு என்ன பேசிகிட்டு இருக்க முட்டாள் மாதிரின்னு சொன்னதும் ஓ நீ வந்துட்டியா, உனக்கு வந்து பசங்களை பிடிக்காது பொண்ணுங்களை தான் பிடிக்கணும்னு நான் ரூமர்ஸ் கிளப்பி விட்டேன் பார்த்தியா, அதுமே நான் தான் ஒரு ஓல்டு மேனோட சேர்ந்து உனக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு உன் மேலே பொய்யா பழி போட்டேன்ல, அந்த ரூமர்ஸையும் கிளப்புனது நான் தான், அதுக்கப்புறம் உனக்கு சப்போர்ட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணுற மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸோ ஒவ்வொருத்தவங்களையும் பற்றி மோசமாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு இவளோட உண்மையான முகம் தெரிஞ்சு போயிட்டு கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு எவ்வளோ கேவலமான பொண்ணு, உங்ககிட்ட போய் நாங்கள் வந்துட்டு இப்படி உறவு வச்சுக்கிட்டோம் பார்த்தியான்னு சொல்லிட்டு எங்கள் கோவப்பட்டதுமே இதுக்கெல்லாம் காரணம் இவதான்னு சொல்லிட்டு அவள் ஹீரோயின் மேலே பழிய போட்டதுமே நான் என்ன பண்ணேன், உண்மையை சொல்லுன்னு சொன்னால் நீ பாட்டு உண்மை என்னமோ சொல்லிட்டு இருந்த, இது எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. ஸோ அப்போ அங்கே இருக்க எல்லாருமே இந்த வீட்டோட அடாப்டட் டாட்டர்ப்பா இவ, அதனால தான் அந்த பொண்ணு இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா, ஒரு 3 ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்க, கடைசியில் அவங்ககிட்டையும் கெட்ட பேர் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. அப்போ சரி இப்போ நீ ஃபேக் இல்னஸை வச்சு இங்கே ட்ராமா பண்ணிட்டு என் வீட்டில் சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்கே, அந்த உண்மையை பற்றி நீ சொல்கிறியான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகி போயிட்டு நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்றத அவள் சொல்கிறா. அவங்க உடனே இந்த வீட்டோட உண்மையான பயாலஜிக்கல் டாட்டர் நான் தான், நீ எதுக்காக இங்கே என்னென்னத்தையும் பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கீழே விழுந்து ட்ராமா பண்ணதுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரதர்ஸ் வந்து தூக்கி விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் ஒரு பார்ட்டியில் என்ன அசிங்கம் பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக அப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே பிரதர் நீங்கள் ஒரு விஷயம்
விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இவளுக்கு ஏதோ ஒரு பையனோட சேர்ந்து தப்பான அஃபர் இருந்துட்டு இருக்கு, நீ அப்படி பண்ணாத, குடும்ப மனத்தை காப்பாத்துன்னு நான் சொன்னேன், பட் அவ என்னவே வந்துட்டு இப்படிலாம் அசிங்கப்படுத்திட்டு இருக்கான்னு சொன்னதும் அப்போ ஹீரோயின், நீ வந்து தயவு செஞ்சு பொய்யை பேசாமல் உண்மையை பேசி, ஏன்னா இந்த குடும்பத்தில் எனக்கு வெல்கம் பார்ட்டி வச்சுருக்காங்க, நீ இப்படி அசிங்கம் பண்ணாதன்னு சொல்கிறப்ப அவங்க நம்ம ஹீரோக்கு அவங்க மேஜிக் தன்மையால் அந்த இவில் எனர்ஜியை விரட்டின வீடியோவை தப்பாக அங்கே வந்து அதை ஃபோட்டோஷாப் பண்ணி பார்த்தீங்கல்ல, ஏதோ ஒரு பர்சனோட சேர்ந்து நைட் அவள் மீட் பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி காமிச்சதுமே அப்போங்க நம்ம ஹீரோங்க உள்ள மாதம் என்ட்ராகிறான். அப்படியா அவள் யார் கூட சேர்ந்து தப்பாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா, அதை நானுமே பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு வந்ததும் அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகிட்டுருக்கு. என்னப்பா இவர் இங்கே வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவள் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் அவளுக்காக தான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு வரும்போது அதை பார்த்துட்டு இந்த ஜியா ஐயோ ஹானான்னு சொல்லிட்டு அங்கே கை கொடுக்க ட்ரை பண்ணா. அவன் வந்து இக்னோர் பண்ணிட்டு ஹீரோயின்ட்ட போகிறான். இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஸோ இவளுக்காக நான் வந்து கிஃப்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் கோல்டு அது இதுன்னு ஏகப்பட்டதை கொண்டு வந்திருக்கான். அவங்க ஃபேமிலிக்கே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கு. இப்போ வரைக்குமே இவன் யாரோட பார்ட்டிக்குமே போனதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணியிருக்கான்னா அது இதுதான் போல. ரொம்பவே ஃபேமஸான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேன். அவங்க ஃபேமிலிக்குமே ரொம்பவே வந்துட்டு பெனிஃபிட் இருக்கு இல்லையா, ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு அந்த ஜியாக்கு தான் அங்கே ரொம்ப வைத்தறிச்சல் ஆகிட்டு இருக்கு. அங்கே ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே டான்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கவுமே அவங்க பெரிய பிரதருக்குமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவன் சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுமே ரிட்டன் கிஃப்டாக அங்கே அவனுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறா. இது என்னன்னா உன் வீட்டில் இருக்க இவில் எனர்ஜியை விரட்டுறதுக்காக, உன் வீட்டை கூட்டுறதுக்கு இல்லை அப்படின்ட்டு சொல்கிறா. ஸோ அதை ஓப்பன் பண்ணால் மாப் அங்கே டக்குன்னு ஓப்பன் ஆனதுமே இப்படிலாம் பண்ண அதை உள்ள அமைக்க மூடி வை அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க பிரதர் என்ன நடுராத்திரியில் காருக்குள்ளே போய் பண்ணிட்டு இருக்க, வெளியே வான் செட்டவன் கூப்பிடுறான். அப்போ நம்ம ஹீரோவுமே சரி ஓகே நான் திரும்ப இன்னொரு நாள் வந்து உன்னை மீட் பண்ணுறேன், இப்போ போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பும் போது இப்போ நம்ம தாத்தாவை இங்கே மீட் பண்ண வந்திருக்கோம், உன் ஃப்ரெண்டை கண்டறதுக்குலாம் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கக்கூடாது, உனக்கு புரியுதான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு வா உள்ளன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே ஹீரோயின் சரிங்க பிரதர்ன்னு சொல்லிட்டு அங்கே பல்ல காமிச்சிட்டு அங்கே போயிட்டுருக்கா. அங்கே உள்ள பார்த்தா தாத்தாக்கு அங்கே ரொம்பவே உடம்பு முடியாமல் இருக்குது. அப்போ அங்கே அந்த ஜியா அவரை ரொம்ப அங்கே பாசமாக கேர் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு பெரிய ட்ராமாவை கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அவர் சாகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் பணம் எல்லாத்தையுமே கொடுக்கட்டுன்றதுக்காக. ஸோ அப்போ கண்டிப்பாக நான் எப்படினாலும் இறந்து போயிடுவேன், இப்போ வந்துட்டு என்னோட சொத்து பிஸ்னஸ் எல்லாத்தையுமே என்னோட பெரிய பையனுக்கு நான் கொடுக்க போகிறேன், ஏன்னா அவன் தான் இப்போ வரைக்குமே என்னை நல்லா வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவருங்க பேசினதும் அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயினோட பிரதருக்கு செம கடுப்பாய் போயிடுது. இது ரொம்ப பெரிய ஃப்ராடு தனம், அதை எப்படி அவருக்கு தூக்கி கொடுப்பீங்க, இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறது எங்கள் அப்பா, நான் அவருக்கு எதுவும் கொடுக்காம நீங்கள் அவருக்கு கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசினதுமே அப்போ ஹீரோயினோட அப்பா தயவு செஞ்சு நீ இப்படிலாம் தாத்தாட்ட பேசாத, அவர் ஒரு டிசிஷன் எடுத்திருந்தா கண்டிப்பாக அது கரெக்டாக தான் இருக்கும், அவர் மேலே எதுக்காக நீ இப்படி கோவப்படுறேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப அவர் டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் எதுக்காக நீங்கள் வந்துட்டு எல்லாரும் இப்படி அவசரப்படுத்திட்டு இருக்கீங்க, நான் வந்துட்டு இப்போ நினச்சா கூட அவரை காப்பாற்ற முடியும்னு சொன்னதுமே ரொம்ப கோவமாயிட்டு உன் கிராமத்துலேருந்து வந்த பொண்ணை மரியாதை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிரு, அவள் என்ன எங்கள் அப்பாவை கொலை பண்ண பார்க்குறாளான்னு சொல்லிட்டு அங்கே அவர் ரொம்பவே கோவமாயிட்டு இருக்காரு. அப்போ அவங்க அப்பாவுமே இது சின்ன பிள்ளை விளையாட்டு கிடையாதுமா, நீ பேசாமல் இருன்னு சொல்லும்போது அப்போங்க அவங்க பிரதர் அப்பா நீங்கள் வந்துட்டு விடுங்க அவள் கண்டிப்பாக சரி பண்ணுவான்னு சொன்னதுமே அவள் போயிட்டு கண்ணதை சேர்ந்து ஓங்கி தாத்தாவை போட்டு அரைன்னு அரைஞ்சிட்ருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு அவர் இந்த குடும்பத்தோட மூத்த மனுஷன், அவரை போட்டு நீ இப்படி அடிப்பியான்னு சொன்னதுமே நீங்கள் வந்துட்டு நான் வந்து அவரை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா, அப்போ என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு போட்டு அடித்ததும் அவங்க பிரதருக்கே செம்ம டென்ஷன் ஆகி போயிட்டு பிடிச்சி இழுத்து விட்டுட்டு அறிவில்லாமையை வேலை பார்க்குறேன்னு சொன்னபோது அங்கே தாத்தா டோட்டலாக மயக்கமாகி கிடைக்கவுமே அவங்க அங்கிள் அங்கே செக் பண்ணி பார்த்தா அவரோட பல்ஸே அங்கே ஓடாமல் இருக்குது. ஐயோ கடவுளே என்னோட அப்பாவை கொலையே பண்ணிட்டீங்களாடான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே வீட்டில் வந்து எல்லாருமே அங்கே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. ஐயோ இவர் செத்து போயிட்டாரான்னு சொல்லிட்டு எல்லா போலையும் கடைசியில் நம்ம ஹீரோயினோட தலையில் வந்து விழுந்துட்டுருக்கு. ஐயா நீ வந்து இப்போ என்ன அவரை கொலை பண்ணிட்ட சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லும்போது டக்குன்னு பார்த்தா தாத்தா அங்கே வந்துட்டு முழிச்சு எந்திரிக்கிறாரு. அதை பார்த்துட்டு அங்கே ஷாக் ஆகிட்டுருக்கு. இது எப்படி நீ செஞ்சேன்னு சொல்லிட்டு அந்த ஜியா கேட்டதுமே இது ஒரு சைனீஸ் வந்து ட்ரெடிஷ்னல் தான், இதை நான் வந்துட்டு உனக்கு பண்ணவா, உனக்கு இருக்க நோயுமே குணப்படுத்திடலான்னு சொன்னதோ அவள் பயந்து போயிட்டு அங்கே வந்துட்டு எனக்கு வேணான்னு சொல்கிறா. இங்கே தாத்தா ரொம்பவே இம்ப்ரெசிவ் ஆகிடுறாரு. அப்போ தாத்தா உங்களுக்கு பாய்சன்மே கொடுத்துருக்காங்க, அதையுமே என்னால் குணப்படுத்த முடியும், நான் சரி பண்ணுவான்னு சொல்லிட்டு அந்த பெரிய சுத்தியில் தூக்கிட்டு அப்போ நான் ஒரு நெஞ்சில் அடிச்சதுமே ஒரே வந்து வாமிட்டாக வந்துட்டுருக்கு. பட் ஒரு மாதிரி பூச்சி புழுவாக அங்கே வந்துட்டுருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்த பாய்சன்னால தான் நடந்திருக்கு தாத்தான்னு சொன்னதுமே அப்போ அங்கே அதை கேட்டுட்டு யார் எனக்கு கொடுத்ததுன்னு சொன்னபோது யார் கொடுத்துருப்பா, எல்லாம் உங்களோட மூத்த பையன் தான் சொத்துக்காகன்னு சொன்னதும் அங்கே அவர் கண்டிப்பாக இதுக்கப்புறம் என்னால் ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது, ஏன் மேலே இப்படி பழிய போட்டுட்ருக்கீங்களா, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகும்போது அப்போ ஹீரோயினோட அப்பா பிரதர் அதுக்குள்ளே என்ன அவசரம், நீங்கள் போக வேண்டியதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு பேசினதும் எல்லாருக்குமே அவளோட பேச்சில் நம்பிக்கை
வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருது. ஸோ உடனே அவங்க அப்பாவோட காலை பிடிச்சங்க கெஞ்சினதுமே, "உன்ன மாதிரி ஒரு பிள்ளைய நான் பெத்தது தான் பாவம். இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த ஒரு உறவுமே வேணான்னு" சொல்லிட்டு அங்கேருந்து அவரு பிடிச்சவனை இழுத்துட்டு போங்க. இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தோட எந்த ஒரு உறவுமே இல்லைன்னு சொல்லிடுறாரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை நீ உண்மையிலே நல்ல பொண்ணுமான்னு சொல்லிட்டு அவருக்குமே ரொம்பவே பிடிச்சு போனதுமே அந்த ஜியாக்கு அதை பார்த்துட்டு வயிற்றுச்சல் ஆகிட்டு இருக்கு. எப்போ பார்த்தாலுமே இவளுக்கு மட்டும் என்ன எல்லா விதத்துலையுமே நல்லதாகவே நடக்குதுன்னு நம்ம ஹீரோயினை ஒரு பெரிய பிஸ்னஸ் உமனாக மாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறத கேட்டுட்டு அவங்க பிரதருக்கு ஷாக்காக இருக்குது. அவளுக்குமே வயிற்றுச்சலாக இருக்குது. பட் பிரதர் இப்போ வரைக்கும் இவள் ஸ்கூலே போனதில்லை, இவ எப்படி பிஸ்னஸை சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். எனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே அவளுக்கு கிடைச்சிட்டு இருக்கா, கண்டிப்பாக இதை நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வயிற்றுச்சலோட யோசிச்சுட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ரொம்பவே அவன் எக்ஸைட்டாக இருக்கான். எப்படா இந்த ஆஃபீஸ் முடியும், நம்ம ஹீரோயினை போய் மீட் பண்ணலான்னு அவன் டைமை நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போங்க நான் இன்றைக்கி வேமா கிளம்பி போகணும், அவள் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு விசாரிக்கணும்னு சொன்னதும், சார் இன்றைக்கி முக்கியமான மீட்டிங் இருக்குது, நீங்கள் நினச்ச மாதிரி போக முடியாதுன்னு சொன்னதுமே, பட் அவனுக்கு எதை பற்றியுமே கவலை கிடையாது. இப்போ நான் அவளை மீட் பண்ணணுமே, அவள் என்ன பண்ணிகிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு இங்கே பேசும்போது அவருக்கு புரிஞ்சுக்குது ரொம்பவே மிஸ் பண்ணிகிட்டு இருக்காருன்னு. நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணால் அவங்க வீட்டில் கிளாஸ் நடக்குது. ஸோ அவளுக்கு பிஸி இருந்துட்டுருக்கா, டைம் இல்லைன்னு தெரிஞ்சு போயிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அவங்க பிரதர் ஏகப்பட்ட புக்ஸை கொண்டு வச்சு இது எல்லாத்தையுமே நீ ஸ்டடி பண்ண, அப்படின்னா தான் பிஸ்னஸில் நீ முன்னுக்கு வர முடியும்னு சொன்னதும், ஐயோ கடவுளே, என்னோட அப்பா எந்த இடத்துல என்னை மாட்டி விட்டுருக்காரு, எதில் நான் மாட்டக்கூடாதுன்னு நினச்சனோ அதிலே போய் நான் மாட்டிக்கிட்டேனேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. அங்கே அவங்க சின்ன பிரதர் அந்த ஜியா எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு அவங்க அப்பா உட்கார வச்சுட்டு, நீங்கள் தான் இதுக்கப்புறம் பிஸ்னஸ் எல்லாத்தையும் கவனிச்சுக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் எல்லாத்தையுமே நல்லா படிக்கணும், உங்களுக்காக நான் ஒரு டீச்சரை ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு அங்கே ஒரு டீச்சரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இவர் ரொம்பவே இன்டெலிஜென்ட்டான ஒரு பர்சன், கண்டிப்பாக பிஸ்னஸில் உங்களை பெரிய லெவலுக்கு ஆளாக்குவாங்க. ஸோ இவர் சொல்கிறத கேட்டு நான் படிங்கன்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அவர் அங்கே டீச்சிங் பண்ணிட்டு இருந்தா அந்த ஜியா அங்கே ரொம்பவே கவனமாக படிச்சுட்டு இருக்கா. பட் ஹீரோயினை பார்த்தா அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் டிராயிங் எல்லாமே பண்ணதுமே அதை பார்த்துட்டு அந்த டீச்சருக்கு செம டென்ஷன் ஆகி போயிட்டு, நான் விழுந்து கிளாஸ் எடுத்தா நீ சின்ன பிள்ளை மாதிரி டிராயிங்காக பண்ணிட்டு இருக்க, என்ன நீ பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படுறாரு. உடனே அந்த ஜியா, இவளால் எனக்குமே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, இவளை பேசாமல் கிளாஸை விட்டு வெளியே அனுப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. பிறகு அவங்க ஒரு கொஸ்டினை கொடுத்து இது எல்லாத்தையும் நீங்கள் சார்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்ற சொல்லிட்டு கொடுக்கும்போது அங்கே அந்த ஜியா பார்த்தா வேகமாக அதை ஃபில்அப் பண்ணிச்சிருக்கா. அவங்க பிரதரை பார்த்தா அங்கே சீட் பண்ணுறான். பட் ஹீரோயின் ரொம்ப பொறுமையாக அதை பார்த்து அங்கே பண்ணி கொடுத்ததுமே அவர் அங்கே பேப்பர்ஸை செக் பண்ணால் அவருக்கு அவ்வளோ பெரிய ஷாக் ஆகிருது. எல்லாமே பர்ஃபெக்டாக ரொம்ப கஷ்டமானதை கூட ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணியிருக்கா. பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட போனதுமே என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உங்கள் பொண்ணு உண்மையிலே பெரிய அறிவாளி தெரியுமா, அவள் எவ்வளோ தூரத்துக்கும் சூப்பராக எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கா, இதை செம்ம போடுறதுக்கு எனக்கு டைம் கணக்கில் ஆச்சு சார்ட் அவுட் பண்ணி நான் ஆன்சர் கண்டுபிடிக்க, பட் இந்த பொண்ணு அவ்வளோ ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணிட்டா அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப பெருமையாக பேசுகிறா. இந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் ரொம்பவே கம்மியாக தான் இருப்பாங்க, அவங்களோட ஐக்கியூ ரொம்பவே அளவுக்கு அதிகமாக இருக்கும். இவளுக்கெல்லாம் டீச்சர்ஸே தேவை கிடையாது, என்ன மாதிரி ஆள் டீச் பண்ணுற லெவலுக்கு அவளோட திறமையும் கிடையாது, நான் பேசாமல் என்னோட ஜாப்பை குயிட் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஒரு பக்கம் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க அம்மா கேட்குறாங்க, அவள் கிராமத்து சைட்லேருந்து வந்த பொண்ணு, அவளுக்கு அங்கே ஸ்கூல் ஃபெசிலிட்டியுமே இல்லையேன்னு சொன்னதும், இந்த மாதிரி டேலண்ட்லாம் நேச்சுரலாகவே வர்றது, இவ்வளோ மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு டீச்சர் இருக்குதுன்னு சொல்லிட்டு போகும்போது, ஐயோ ஆனால் இப்போ நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க ஏதாச்சும் ஒரு டீச்சர் வேணுமே, பிஸ்னஸ் அது ஒரு மேஜிக் மாதிரி, அதை கண்டிப்பாக தொடர்ந்து கற்றுக்கிட்டா தானே நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோயின் என்கிட்ட அதுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டீச்சர் இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹானோட பேரை சொல்கிறா. வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாப்பா, இதுக்கப்புறம் என்னோட பிஸ்னஸ் டீச்சரே நீ தான் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ராப்பகலாக உட்காந்து அவனுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கான். அங்கே சாப்பாடு டயத்தில் அங்கே ஃபுட் எல்லாமே கொண்டு கொடுக்குறான். அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் படிச்சுட்டு அங்கே தூங்கினதுமே அவனே பெட்ரூமில் கொண்டு போய் அவளை அங்கே படுக்க வைக்கும்போது, உன் பாடியிலேருந்து ரொம்ப சூப்பரான ஸ்மெல் வந்துட்டுருக்கு, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பக்கத்தில் பிடிச்சி இழுத்துடுறா. டக்குன்னு அவனை பிடிச்சி கிஸ் பண்ணதுமே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. அவளை அப்படியே ரொமான்டிக்காக பார்த்துட்டு இருக்கான். பிறகு அவங்க ரூம்லேருந்து வெளியே வந்துடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு ஹீரோயின் நான் நேற்று ஏதாச்சும் உன்கிட்ட உள்டாவாக நடந்துட்டேன்னா, ஏதாச்சும் நான் உன்கிட்ட பண்ணிட்டேன்னா ப்ளீஸ் என்கிட்ட சொல்லிடு, நான் உனக்கு இப்போ வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் சேம் டயத்தில் அங்கே சொல்ல வர்றாங்க. பட் அங்கே நம்ம ஹீரோயின், சரி ஓகே நான் ஃபஸ்ட்டு உனக்கே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன், நீ சொல்லு, நான் உன்கிட்ட என்ன அப்படி தப்பாக மிஸ்டேக் பண்ணேன்னு சொல்லும்போது, நீ ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்கா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது,
நீ வந்துட்டு பேசாமல் சாப்பிடு அப்படின்றத சொன்னதும் உண்மைதான் சொல்றியான்னு சொல்லிட்டு அவ கேட்குறா. அவனுமே ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் அங்கே ரொம்பவே கோவம் ஆயிட்டு அந்த ஜியா போய் அந்த பூசாரிகிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கா. நீ எந்த வேலைக்குமே லாய்க்கே இல்லை, அங்கே வந்து எல்லாத்தையுமே அவளுக்கு சொந்தமாக்கிட்டு இருக்கா, என்னால் வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாமல் இருக்குது, ஒழுங்காக வந்துட்டு நீ ஏதாச்சும் எனக்கு பண்ணுன்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமாக கோவப்பட்டு சண்டை போடும்போது அப்போ அங்கே ஹீரோயினோட அங்கிள் அங்கே வந்துடுறாங்க. உன்னையெல்லாம் வந்துட்டு வச்சு நான் என்ன பண்ணுறது, உன்னை அந்த வீட்டுக்கு நான் எதுக்காக அனுப்பி விட்டேன், ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே நீ எனக்கு கொண்டு வந்து கொடுப்பேன் தானே, பட் நீ எந்த வேலைக்குமே லாய்க்கு இல்லை, அவங்க அவரையுமே நான் பாய்சன் கொடுத்து கொள்ள பார்த்தேன், எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க கண்டிப்பாக. ஆனால் இந்த டைம் நான் விட மாட்டேன், நான் பவர்ஃபுல்லான ஒரு ப்ரீஸ்ட்டை வந்து தேடி கண்டுபிடிச்சி இங்கே பாரு இந்த மந்திர வார்த்தைகள் எழுதுன அந்த சீட்டை கண்டுபிடிச்சிருக்கேன், இதை வச்சு நான் அவளுக்கு கண்டிப்பாக பதிலடி கொடுப்பேன்னு அந்த சொல்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோக்கு அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் ஃபைனலாக பண்ணிட்டு இருக்கா. உன்னோட பாடியில் இருக்க இவில் எனர்ஜி எல்லாமே டோட்டலாக விலகிடுச்சு, இதுக்கப்புறம் உனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகும்போது நம்ம ஹீரோக்கு ரொம்ப சேடாக இருக்குது. ஏன்னா இவ இப்படி போயிட்டானா கண்டிப்பாக நம்மளால் வந்து எப்படி இவளை திரும்ப மீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு வேமா அவன் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணதுமே ஓகே பாய் அப்படின்ற சொல்லிட்டு சிரிச்சுட்டே போனதுமே அப்போ அங்கே அசிஸ்டன்ட் ஃப்ளார் எல்லாமே கொண்டு வந்துட்டு பாஸ் என்ன இப்படி சேடாக நின்றுட்டுருக்கீங்க, உங்களை மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு யங் பிஸ்னஸ் மேன் யாருக்கு வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணால் அவங்க வேணான்னு சொல்லுவாங்க, நீங்கள் இப்போ போய் அவங்ககிட்ட வந்துட்டு உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்கன்னு சொன்னதுமே இவன் பொக்கையை தூக்கிட்டு ஹாப்பியாகிட்டு வேமா அங்கே ஓடிட்டுருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின் போயிட்டுருக்கும் போதே அவன் கூப்பிட்டதுமே ஃபஸ்ட்டு நின்று பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சைட்லேருந்து ஒரு கார் அவன் மேலே இடிக்கிறதுக்காக வந்துட்டுருக்கு. பட் அவன் மேஜிக் தன்மை யூஸ் பண்ணி பார்க்குறா. அதுக்கப்புறம் தான் புரியுது அதில் அந்த மேஜிக் வேர்ட்ஸ் எழுதுன அந்த மந்திர சீட்டு ஒட்டி இருக்குன்னு. ஸோ என்னை கொலை பண்ணுறதுக்கு தான் இதை அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவள் கன்ஃபார்மாக புரிஞ்சுக்கிறா. ஹீரோ ரொம்ப பயந்து போயிட்டு வேகமாக ஓடி வந்து அவளை எப்படியோ பிடிச்சி காப்பாற்றிடுறான். அந்த கார் இடிக்காமல் போயிடுது. காப்பாற்றினதில் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்ததில் இவனுக்கு அடிப்பட்டு அங்கே வாயில் பிளட்டாக வந்ததுமே அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு எதுக்காக இப்படி முட்டாள் மாதிரி வேலை பார்த்த, எனக்கு எது ஆக போகிறது கிடையாது, நான் சாகவும் மாட்டேன், நீ எதுக்காக இப்படி பண்ணேன்னு சொன்னதும் நம்ம லவ் பண்ணிட்டு இருக்க பர்சன் நம்ம கண்ணு முன்னாடி நம்மளை விட்டு விலகி போகிற கொடுமை இருக்குது பார்த்தியா, அதை கண்டிப்பாக என்னால் அனுபவிக்க முடியாது, நானுமே உன்னை விட்டு விலகிறதுக்கு விரும்பலை, அப்படி ஒரு வேளை உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரே ஒரு ஃப்ளார் மட்டும் உடையாமல் இருக்குது. அந்த ஃப்ளார் எடுத்து நான் உண்மையிலே உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அவன் தன்னோட லவ்வையுமே சொல்கிறான். பிறகு ஹீரோயின் நம்ம ஹீரோக்கு நல்லா அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணி எப்படியோ நல்லபடியாக அவனை காப்பாற்றிடுறா. நீ நல்லா தானே இருக்கப்பான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் நல்லா இருக்கேன், பட் நீ என்னோட லவ்வை ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன், என்னை விட்டுட்டு போயிடாதான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே எமோஷனலாக அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே அவளுமே கண்டிப்பாக நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே ஆசையாக ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ எனக்கு வந்துட்டு இப்படி மேல் மாடல்ஸ்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறியா, எனக்கு இது ரொம்ப ஆசையாக இருக்குப்பான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வீடியோ காமிச்சதுமே அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஜெலஸ் ஆகி போயிட்டு உனக்கு எதுக்கு மேல் மாடல், அதான் நான் இருக்கனேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போய் அவங்க கிஸ் பண்ணுறான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. ஐயோ பாஸ் நான் எதுவும் பார்க்கலன்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் அங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே இந்த கார் வந்துட்டு இவங்களை இடிக்க வந்துச்சு இல்லையா, அதை அனுப்பி விட்டது ஜியா தான் பாஸ் அப்படின்றத சொன்னதுமே அதை பார்த்துட்டு அவங்களுக்கு செம்ம டென்ஷனாகி போயிடுது. இந்த ஜியாவை பார்த்தா வீட்டில் ஆளை காணமே, எங்கே போயிருப்பா, வந்து செத்து போயிட்டாளா இல்லையா, அவன் நிலைமை என்னன்னு சொல்லிட்டு எதுவும் புரியாமல் அங்கே யோசிச்சுட்டு கிடக்கா. பிரதர்ஸ் வந்து என்னாச்சு உனக்கு, ஏன் நீ ஒரு மாதிரியா இருக்கன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது உண்மையை சொன்னால் செயற்படுத்த அடிப்பானுங்க இல்லையா, உடனே அதெல்லாம் இல்லை பிரதர்ன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ ஹீரோயினுமே வந்துடுறாங்க. நீ எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு வந்து தவிச்சிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியுமா, அதுக்கு வந்துட்டு நானே உனக்கு வந்து இப்போ ரிப்ளை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களையும் அந்த ப்ரீஸ்டையுமே பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாங்க கட்டி. இப்போ வந்துட்டு நீ ஃபேமிலிகிட்ட உண்மையை சொல்லுன்னு சொல்லும்போது எனக்கு என்ன தெரியும், இவங்களை எதுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நீ என்கிட்ட பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லப்ப நம்ம ஹீரோயின் எப்பயும் எதனால் நீ பண்ணி மாட்டிக்கிற, அதுக்கப்புறம் உண்மையை சொல்ல மாட்டேற, இந்த வந்து மேஜிக் இதை நீ தானே கொடுத்தன்னு சொல்லிட்டு கேட்டதோ அவர் ரொம்ப பயந்து போயிடுறா. சரி நீ சொல்ல மாட்டேன், நானே உண்மையை வர வைக்கிறேன்னு அந்த சுத்தியில் எடுத்து அந்த ஆளோட தலையில் ஓங்கி ஒரு போடு போட்டதுமே அந்த ஆள் வந்துட்டு இதெல்லாமே பண்ண சொன்னது ஜியாதான்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டுட்டு அவங்க எல்லாரும் வீட்டில் ரொம்ப கோமாயிட்டவளை பார்த்ததுமே ஆமாம் நான் வந்துட்டு உண்மையை ஒத்துக்கிறேன், இதை நான் தான் பண்ணேன், பட் வேறு வழி இல்லாமல் பண்ணேன், ஏன்னா இந்த அங்கிள் என்னை எப்பயுமே டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு, ஸோ அவரோட ப்ரெஷராக தான் நான் இப்படி பண்ணேன்னு சொன்னதுமே அவங்க ஃபேமிலியில் இன்னுமே கோமாயிட்டவங்க வந்துட்டு பேசுனதுமே அவகிட்ட உடனே அங்கே ஹார்ட்டாமே ரொம்ப பெயின் ஆகிற மாதிரி ட்ராமா பண்ணுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ஆரம்பிச்சிட்டாப்பா அவன் நாடகத்தான்னு சொல்லுதும், பட் அவங்க பிரதருக்கு அவளை பார்த்துட்டு ரொம்பவே சிம்பத்தி இருக்குது. ஏன்னா அப்பாவி பொண்ணு அவன் மனசு ரொம்ப சுத்தமானதுன்னு நினைட்டு முட்டாப்பாய் அவளை அங்கே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். அவங்க அவ்வளோ ஒரு கோவம் ஆகிட்டு உன்ன மாதிரி ஒரு பிரதர் இருந்ததுக்கு எல்லாமே போகலாம், சொந்த பந்தங்கள் ரத்த சொந்தங்களை கூட நம்ப முடியாத நிலைமைக்கு ஆளாகி போயிடுச்சு, காசுக்காக நீங்களாம் என்ன வேணாலும் பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் ஆகிட்டு கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன், உன்னை நான் ஜெயிலில் பிடிச்சி போடாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டுருக்காரு. பிறகு அங்கே நம்ம
நம்ம ஹீரோ அவங்க அப்பாட்ட உங்கள் பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ப்ளீஸ் எனக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களான்னு சொன்னதும் அவங்க பேரண்ட்ஸ்க்கு என்னமோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பட் அவங்க பிரதருக்கு என்ன தைரியம் தான் என் சிஸ்டர் மேலே இப்படி தப்பான பார்வையை வைப்பேன், நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு கையை முறுக்கிட்டு வந்ததுமே ஹீரோயின் காலில் ஓங்கி ஒரு கிக்கு விட்டுட்டு உன் பிரதர் இல்லை ஒழுக்கமாக பேசுன்னு சொன்னதும் அவங்க அப்பாவும் அம்மாவும் பயங்கரமாக போட்டு அடிக்கிறாங்க. இப்போ வரைக்கும் சூஸ் பண்ண எல்லாமே கரெக்டாக தானே இருந்துச்சு, அவள் வாழ்க்கையை கெடுக்கவா பார்க்குற, வாய் மூடிட்டு பேசாமல் இருக்க மாட்டியாடான்னு சொல்லிட்டு போட்டு அடி வெளுத்துட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் உட்காந்து அவள் அடுத்து என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க பிரதர் அங்கே வர்றான். என்ன வந்துட்டு கவலையாக இருக்கியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நான் வந்து வீட்டில் எல்லாத்தையும் போய் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருமே என் மேலே கோவமாக இருக்காங்க, நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நீ வந்து தப்பு பண்ணியிருக்க இல்லைன்னு சொல்லலை, பட் மனசார மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிற பார்த்தியா, அதே பெரிய விஷயம், வீட்டில் யாரும் உன்னை தப்பாக நினைக்க மாட்டாங்க, எப்பயும் போல் உன்னை ஏற்றுக்குவாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ற சொல்லிட்டு அவன் ஹக் பண்ணிக்கிறான். இன்னுமே வந்துட்டு இவன் என் கைக்குள்ளே தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் அங்கே நம்ம அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா நம்ம ஹீரோ அங்கே ரொம்ப சூப்பராக கிளம்பி அவளோட சேர்ந்து நான் வந்து மலையேற போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோயின் கூட போகும்போது வாயை முடாமல் பேசிகிட்டே வரவும் அடி பாவி என்னை சாவடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகும்போது இவள் பேசிகிட்டே கண்ணை முடிச்சு பார்த்தா அங்கே டாக் ஒன்று உட்காந்துருக்கோமே, ஐயோ கடவுளை யார் சக்தியை யூஸ் பண்ணி அங்கே வந்துட்டு இவனை டாக்கா மாற்றணும்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு நீ எப்படா டாக்கா மாறினு சொல்லிட்டு பேசினதும் அப்போ ஹீரோ வந்து என்ன பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறப்ப அங்கே அந்த டாகை பார்த்ததுமே அதோட அங்கே உடம்புக்கு முடியாமல் இருக்கிறது அதோட பயோடேட்டா எல்லாத்தையுமே சொல்லி அவங்க ஓனருக்கு கால் பண்ணி அங்கே வர சொல்லிடுறா. ஸோ அவங்ககிட்ட அந்த டாக்கையுமே கண்டுபிடிச்சி கொடுத்ததுமே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. இவங்களோட அந்த சக்தி எல்லாமே பார்த்ததுமே எல்லாருக்குமே அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு இருக்கு. ஸோ உடனே அவங்களோட அந்த அனிமல்ஸோட ஃபோட்டோ எல்லாமே கொடுத்து அங்கே வந்துட்டு கேட்குறாங்க. அவளுமே அதோட ஃப்யூச்சர் எல்லாமே பற்றி சொன்னதுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருது எல்லாத்துக்கும். உடனே இதை லைவில் போட்டு விட்டு அவளை ரொம்பவே ஃபேமஸ் ஆக்கி விட்றாங்க. இப்படி ஒரு பொண்ணு அனிமல்ஸை பார்த்ததுமே அதோட நல்லது கெட்டதெல்லாம் சொல்கிறாங்கன்னு. ஸோ உங்கள் கான்செப்ட்டுக்கு அங்கே நம்ம ஹீரோயினோட பிரதர் போனால் எல்லாருமே வந்துட்டு கையெழுத்து வாங்க வந்திருக்காங்கன்னு வெயிட் பண்ணுங்கள், அவங்க எல்லாத்துக்குமே நான் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறான். பட் ஆனால் அங்கே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நாங்கள் வந்துட்டு உங்ககிட்ட வாங்க வரல, உங்கள் சிஸ்டர்கிட்ட தான் வாங்க வந்திருக்கோம், ப்ளீஸ் உங்கள்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிருது. நீ இப்படி ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கான்னு அவங்க அசிஸ்டன்ட் சொன்னதுமே இதை பற்றி நான் வந்து இன்னமே வந்து மேலே கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன்ப்பா, எனக்குமே இன்கம் இருக்கும்ல, எனக்கு இருக்க டேலண்ட்டை நான் ஷோ பண்ணணும்னு சொன்னதும் அப்போ ஹீரோ நீ ஒன்றும் கவலைப்படாத நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லும்போது அவங்க பிரதர் வேகமாக ஓடி வந்து ஜம்ப் பண்ணிட்டு நீ வந்து எல்லாரும் என்ன சொல்லி மயக்க வச்சிருக்க, நீ அவ்வளோ தூரத்துக்கு ஃபேமஸ் ஆகிட்ட, என்னை விட அவங்க தான் ஓன்ட்ட தான் ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க, நீ சேர்ந்து உடனே லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்கிறான். வெறுமே லைவ்ல அங்கே பயங்கரமாக அவங்க வந்துட்டு ஸோ இதனால் ஃபாலோவர்ஸ் பைசா எல்லாமே ரொம்பவே நல்லா கிடைச்சிட்ருக்கு. அவங்க பிரதர் வந்து ஜியாவுமே வரும்போது அவங்க பிரதரை பார்த்தாவே ரொம்ப கோவமாயிட்டு என்ன முட்டாள் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கா, அவள் தான் என்னமோ கூறுல அம்மா பண்ணிட்டு இருக்கா, நான் கூட சேர்ந்து நீயுமே கும்மி அடிச்சிட்டு இருக்காடான்னு சொல்லிட்டு அவர் அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே அந்த ஜியாக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வைத்தச்சல் ஆயிட்டு இருக்கு. இவ இருக்க ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காள் என்ன ஹீரோயின், ஆனால் எதை பற்றி கவலைப்படாமல் அவளோட ஒர்க்கை அங்கே ரொம்ப கவனமாக பண்ணிட்டு இருக்கா. அவளோட கெட்ட எனர்ஜி எல்லாத்தையுமே வேலையை ஏற்றிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை மட்டும் உள்ளே இழுத்துக்கிறா. ஹீரோவும் ஹீரோயினுமே நைட்டு அங்கே ரொம்பவே அங்கே வந்துட்டு ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க. அசிஸ்டண்ட்டுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ நான் வந்து ரொம்பவே நல்ல ஒரு எனர்ஜி உள்ள பவுச் வந்து தயாரிச்சிருக்கேன், இது எல்லாத்துக்கும் நான் கொடுக்க போகிறேன், ஸோ அதனால் அவங்களுக்குமே பெனிஃபிட்டாக இருக்குன்னு சொல்கிறா. இவளை பார்த்தாங்க கெட்ட சக்தி உள்ள பவுச்சை ரெடி பண்ணி வச்சு இவளை நான் ஒன்றும் இல்லாமல் ட்ரெஸ் ட்ரை பண்ணுறதா என்னோட வேலை, என் பிளானை நான் சக்ஸஸ் ஆவேன்னு சொல்லிட்டு பேசும்போது அவங்க பிரதர் அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு நீ இவ்வளோ தூரத்துக்கு கீழ்த்தரமாக போக நான் எதிர்பார்க்கலன்னு சொன்னதுமே அவங்க இன்னொரு பிரதர் வந்துடுறான். என்னாச்சுன்னு சொன்னதுமே நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே ஐ திங்க் பிரதர் ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்காரு, நான் அப்படி ஏன் பண்ண போகிறேன், இந்த வீட்டை வந்துட்டு எல்லாருக்கும் என் மேலே எப்பயுமே ஒரு தப்பான அபிப்பிராயம் தான் சொல்லிட்டு பேசினதும் நீ அவளை அப்படி தப்பாலாம் பார்க்காத, அவன் நம்ம சிஸ்டர்ன்னு சொல்கிறான். கெட்ட பவுச் வந்து அவன் கையில் கிடைச்சதுமே அவனுக்கு அங்கே ரொம்பவே டவுட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் இப்படி லைவ் ஸ்ட்ரீமிங்கில் பேசிகிட்டு இருக்கும் போதே அவங்க பிரதர் வந்து நீ கொடுத்த பவுச்சில் ஏதோ வந்து பாய்சன் இருக்குது, அவள் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்கப்பான்னு சொன்னதுமே அது எப்படி சாத்தியமாக இருக்கும், நான் வந்து அது எல்லாத்தையுமே கரெக்டாக தானே ரெடி பண்ணி கொடுத்தேன், அப்படி நடக்க சான்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கா. இது ஏதோ என்னை மாட்ட வைக்க ஏற்பாடு பண்ண மாதிரி இருக்குன்னு சொன்னதும் அப்போ நம்ம ஹீரோ வந்துடுறான். நீ எதை பற்றி கவலைப்படாத, உன்னோட ஒர்க்கை தொடர்ந்து பண்ணு, என்கிட்ட டீம் இருக்குது, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க, எனக்கு தெரியும் அதுக்கு மேலே யார் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அங்கே நம்ம ஹீரோயினோட பிரதருக்கு அவன் அந்த பவுச் எடுத்தா இல்லையா, ஸோ ஒரு வேலை இது அவளோட வேலையாக இருக்குமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். பட் என்கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாமல் நான் எப்படி அவன் மேலே பழிய போட முடியும்னு சொல்லிட்டு அவன் பேசாமல் இருந்துக்கிறான். உனக்கு எந்த ஒரு கஷ்டமே வராது, நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய
மாஸ்டர் கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதுமே அந்த மாஸ்டர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு உள்ள வரும்போது எல்லாரும் வெல்கம் பண்றாங்க. பட் ஹீரோயினை பார்த்துட்டு மாஸ்டர் அப்படின்ற செட் அவர் அங்க வந்துட்டு வணக்கம் சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் குட்டி பையா வந்துட்டியான்னு செட் அங்க பேசிட்டு இருக்கா. ஸோ ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு பேசுறத பார்த்துட்டு என்னது இவர் வந்து உன்னோட ஸ்டூடெண்டா, இவர் ரொம்ப பெரிய ஓல்டு மேன், என்ன பேசிட்டு இருக்கான்னு சொன்னதும் என்னோட மாஸ்டரோட சேர்ந்து 3 வயசுல இருந்து நான் அங்கே இங்கேயும் சுத்திட்டு இருக்கும்போது இவரு கூட சேர்ந்து தான் நான் வந்து எப்பயுமே இருப்பேன். அப்பதான் இவரை மீட் பண்ணேன். இவர் என்னோட பெரிய ஸ்டூடெண்ட் அப்படின்றத அவ சொல்றா. ஸோ நான் வந்து என்னோட திறமை எல்லாத்தையுமே காமிக்கணும், நான் இந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும்லன்னு சொல்லிட்டு அவள் மேஜிக் தன்மை யூஸ் பண்ண போகும்போது நம்ம ஹீரோ அவளோட கையை வந்து வேகமாக பிடிச்சிக்கிட்டு நீ அப்படிலாம் எது பண்ணணும்னு அவசியமே கிடையாது, உன்னோட சக்தியை நிர்வகிக்கணும்னு என்ன அவசியம் இருக்குன்னு சொன்னதும் நீ அப்படி சொல்லாத, நம்ம கண்டிப்பாக வந்துட்டு ஏதாச்சும் பண்ணணும், நம்ம அமைதியாக இருந்தால் நம்ம மேலே தான் தப்பு வரும்னு அவள் சொல்கிறா. பிறகு அங்கே ஒரு பேஷண்ட்டை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷமாக அங்கே கோமாலவே கிடக்காரு போல், எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி பார்த்துமே முழிப்பு வரலை. ஸோ இதுக்கப்புறமே இவர் இங்கே வச்சிட்டு இருக்கிறது வேஸ்ட்டு, பேசாமல் அவங்க வீட்டுக்கே கொண்டு போய் போட்டுடலாம், எதுக்கு வந்துட்டு மெடிக்கல் பில் அதிகமாக வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பேசினதும் பட் ஹீரோயின் பிரதருக்கு எப்படினாலும் வந்துட்டு இவரை காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஹோப் இருந்துட்டு இருக்கு. அவனுக்கு வரதுக்கு அவங்க விருப்பமே இல்லாமல் இருக்காங்க. ஸோ அவங்க மாஸ்டர் உள்ளே வந்ததுமே எல்லாருமே ஹாப்பி ஆகிட்டு வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. மாஸ்டர் இவரை தான் காப்பாற்றுறதுக்காக சொல்லியிருந்தோம், நீங்கள் ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு காப்பாற்றுங்கன்னு சொன்னதும் நான் இதுக்கு என்னோட மாஸ்டர் வந்திருக்காங்க, அவங்க வந்துட்டு இதை பார்த்துக்குவாங்க, என்னால் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னதுமே அப்படி அவங்க மாஸ்டர் எங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதும் அவங்க நம்ம ஹீரோயின் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சதுமே என்னது இந்த பொண்ணா சின்ன பொண்ணா இருக்கா, நாங்கள் இதை உங்களோட ஓல்டு மேனாக இருப்பாங்களான்னு நினச்சதும் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேசும்போது இது வந்து தோற்று போச்சுனாலே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு தான் அர்த்தம், நீங்கள் எப்படி வந்துட்டு இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு சரி பண்ண சொல்லலான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, சயின்ஸ் தோற்று போச்சுன்னா அதை விட பெரிய விஷயம் கடவுள் சக்தின்னு ஒன்று இருக்குது, ரெண்டாவது மற்ற மெடிசனுமே இருக்குது, அப்படி தோல்வியை ஈஸியாக வந்து ஏற்றுக்கக்கூடாது, நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணணும், என் மேலே நம்பிக்கை வைங்கன்னு சொல்லிட்டு அவள் தன்னோட அங்கே திறமை எல்லாத்தையுமே காமிச்சிட்டு கண்டிப்பாக நான் இவரை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு சுத்தியில் போட்டு அங்கே நெஞ்சில் போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அவங்க பிரதர் அவருக்கு புள்ள குட்டிலாம் இருக்குது, தயவு செஞ்சு நீ அவரை சாவடிச்சு கொண்டு போய் மேலே சேர்த்துறாதான்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ண போனா நம்ம ஹீரோ அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, தயவு செஞ்சு நீங்கள் பாருங்கள் அவங்கள காப்பாற்றிடுவான்னு சொல்லும்போது அதே மாதிரி அந்த பர்சன் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அங்கே கண்ணை முழிச்சிடுறாரு. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அங்கே ஷாக் ஆகிட்டு இருக்கு. அவர் எந்திரிச்சிட்டு ரொம்பவே தேங்க்யூமா என்னை காப்பாற்றினதுக்கு, என்னோட கம்பெனியில் இருக்க 50% சேல்ஸை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னதும் அவங்க பிரதருக்கு அப்போ தான் நம்பிக்கை வருது, ஹீரோயின் ரொம்பவே வந்துட்டு சக்தியான பொண்ணு, அவளுக்கு நல்ல வந்து இன்டெலிஜென்ட்டான அறிவுலாம் இருக்குன்னு வந்துட்டு உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டே என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவனுமே மன்னிப்பு கேட்குறான். அப்போ அங்கே அந்த பவுச்சை கொடுத்து இதில் வந்து ஏதோ ஒரு பாய்சன் கலந்துருக்காங்க, அதனால தான் மற்றவங்களுக்குலாம் உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ ஹீரோயின் நான் இதெல்லாம் வந்து உள்ள பொருள் போடவே இல்லையேன்னு சொல்லும்போது வீட்லேயுமே வந்துட்டு எல்லாருமே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு எவிடன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஜியா வந்துட்டு உட்காந்துட்டு நல்ல மாதிரி இங்கே பேசிட்டு ட்ராமா பண்ணதும் எல்லாருமே ஒரு மாதிரி வித்தியாசமாக அங்கே வந்து பார்க்குறாங்க. அப்போ அவங்க அப்பா வந்ததும் ஆசை அங்கே பக்கத்தில் போனதுமே அவர் கோவமாயிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு உன்னை பற்றின எல்லா எவிடன்ஸுமே கிடைச்சிருச்சு, நீ எவ்வளோ கீழ்த்தரமாக நடந்திருக்க, ஆரம்பத்துலேருந்து எங்ககிட்ட பொய்யா சொல்லியிருக்க, தாத்தாக்கு பாயசம் கொடுத்துலேருந்து இப்போ அவளுக்கு இந்த மாதிரி பண்ணதுலேருந்து வீட்டில் நடந்து எல்லா கெட்ட விஷயத்தையும் நீ தான் பண்ணியிருக்க அந்த அங்கிளோட சேர்ந்துன்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. அப்போ ஹீரோயினுமே அவள் இப்போ வரைக்குமே பண்ணியிருக்க எல்லா ப்ராடு வேலைக்குமே எவிடன்ஸ் எல்லாமே கொண்டு வந்ததுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப பெரிய ஷாக் ஆகிட்டு இருக்கு. அவங்க அப்பா நான் வந்துட்டு உன்னை அப்பா பொண்ணா பாசமாக தானே வளர்த்தேன், எதுக்காக அப்படி கேவலமான வேலை பண்ணேன்னு சொல்லிட்டு அவருக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. உடனே அவங்க ஹார்ட்டை பிடிச்சிட்டு அங்கே ட்ராமா பண்ணிட்டு இருக்கா, நெஞ்சு வலிக்கிற மாதிரி. அவங்க பிரதர் உனக்கு ரொம்ப ஹார்ட் வலிச்சிட்டு இருக்கா, நம்ம இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேணாம், ரொம்ப நாள் வந்து உடம்பு முடியாமல் இருந்த ஒரு பேஷண்ட்டை நம்ம சிஸ்டர் ஈஸியாக காப்பாற்றிட்டா, அவளே வந்துட்டு உன்னை காப்பாற்றுவாங்க, நீ போய் வந்து அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோன்னு சொன்னதும் அங்கே அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்கு, தன்னை வந்துட்டு எலியோ பூனையோ மாற்றி விட்டுருவாளோன்னு. பட் ஹீரோயின் கையை பிடிச்சி அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கா, அவளுக்கு தான் எந்த ஒரு நோய் இல்லையே, ஸோ இப்போ எனக்கு எந்த ஒரு மெடிசனுமே தேவையில்லை, நானே வந்துட்டு என்கிட்ட இருக்க மெடிசனை சாப்பிட்றேன், அது கண்டிப்பாக வந்துட்டு சரியாயிரும்னு சொல்லிட்டு அதை சாப்பிட போனதுமே இது எப்படி சரியாகும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதை பிடிங்க மோந்து பார்த்தா அது சாக்லேட்ஸ் தான். இத்தனை வருஷமாக அவள் வந்துட்டு சாக்லேட்டை சாப்பிட்டு உங்களை ஏமாத்திட்டு இருக்கா, வெக்கம் இல்லாமல் நீங்களும் ஏமாந்து போயிருக்கீங்க பார்த்தீங்களா, இதில் டாக்டர் வேற ஒருத்தர் இருக்கா, அதில் ட்ரீட்மெண்ட் வேற பண்ணானாமா அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அதை கேட்டுட்டு வீட்டில் நீ எவ்வளோ தூரத்துக்கு சீப்பாக எங்களை ஏமாத்திருக்க, உன்னை இந்த வீட்டில் நாங்கள் வளர்த்ததே தப்புன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு பேசினதோ தன்னோட சுயரூபத்தை காமிக்க ஆரம்பிச்சிடுறா. அங்கே பல்ல காமிச்சிட்டவ நீங்கள்
என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? உங்க மேல நான் பாசம் பொங்கிக்கிட்டு நான் வந்து உங்கள ஃபேமிலியா ஏத்துக்கிட்டேனா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. எப்பயுமே எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டீஸ் எனக்கு இந்த வீடு எல்லாம் தான் எனக்கே சொந்தமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் உங்க பொண்ண காட்டுக்குள்ளேயுமே பிடிச்சு நான் தள்ளி விட்டுட்டு, இந்த வீட்டுக்கு பொண்ணா நாங்க பிளான் பண்ணி நான் வந்தேன் அப்படின்றத அவ சொல்றா. அவ திரும்ப வந்து தான் என் வாழ்க்கை இப்படி நாசமா போயிருச்சுன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவமாயிட்டேக்கா. அங்க அத கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயி போயிட்டு, இவள மாரி ஒரு பொண்ண போய் தத்தெடுத்து வளர்த்ததே தப்புன்னு சொல்லி, அவள அங்க ஜெயில்லயுமே புடிச்சு போட சொல்லிடுறாங்க. பிறகு அங்க நம்ம ஹீரோயின், இதுக்கப்புறம் என்னால வந்துட்டு இந்த வீட்ல இருக்க முடியாது. நான் வந்த வேலை எல்லாமே பெர்ஃபெக்ட்டா முடிஞ்சிருச்சு. எனக்கு என்னைக்கு வந்துட்டு எல்லாமே எனக்கு சொந்தமா கிடைக்குதோ, அன்னைக்கு நான் ரிட்டர்ன் போணும்னு சொல்லும்போது, அவங்க பிரதர்ஸ், அம்மா எல்லாருமே அங்க கெஞ்சிட்டு இருக்காங்க. "நீ தயவு செஞ்சு விட்டுட்டு போகாத. எங்களுக்கு இத்தன வருஷம் கழிச்சு நீ கிடைச்சிருக்கன்னு." அப்ப அங்க மாஸ்டர் வந்துறாரு, "நீ வந்துட்டு இருக்க வேண்டிய இடம் இந்த பூமி தான். மேல் உலகம் கிடையாது. உனக்கு எது ரொம்ப ஹேப்பியா கிடைக்குதோ, அங்க தான் நீ இருக்கணும்னு" சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு எங்க பக்கத்துல வந்து நின்றதுமே, "அவள லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றேல்ல, நான் வந்து ஒரு பொருள் குடுக்குறேன். இத நீ சாப்பிடு. சாப்பிட்ட உடனே உன் நெஞ்சில வலி வலிந்துச்சுன்னா, ஜஸ்ட் வந்துட்டு அது ஒரு அட்ராக்ஷன் தான். இல்லன்னா அது உண்மையான லவ்" அப்படின்றத சொன்னதோ, அத கேட்டுட்டு நம்ம ஹீரோ உடனே அத எடுத்து சாப்பிட்றான். அங்க நெஞ்சில வலி வந்த மாரி அவன் அப்படியே இருமுனதுமே, "பாத்தியா ஃபேக்குன்னு" சொல்லும்போது, அவன் சிரிச்சுட்டு, "அப்படிலாம் கிடையாது. இவ மேல இருக்க லவ் வந்துட்டு எனக்கு என்னைக்குமே உண்மைதான். எனக்கு எதுவும் ஆகல. நான் சும்மா தான் வந்துட்டு ட்ராமா பண்ணேன்னு" சொல்லிட்டு, எல்லாருமே ஃபைனலா ஒரு வழியா ஹேப்பியா அங்க ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. மூவி ஒரு வழியா ஹேப்பியா வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.